நடிகை விஜயலட்சுமி அளித்த பாலியல் புகாரை அடுத்து சீமானிடம் வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் 1.25 மணி நேரம் விசாரணை நடத்தப்பட்டது. 50க்கும் மேற்பட்ட கேள்விகள் கேட்கப்பட்ட நிலையில் விசாரணையில் நடந்தது என்ன? தம்மை பாலியல் வன்கொடுமை செய்து பலமுறை கருக்கலைப்பு செய்ததாக நடிகை விஜயலட்சுமி அளித்த புகார் தொடர்பான வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்த நிலையில் வழக்கு விசாரணையை விரைந்து முடிக்க நீதிமன்றம் ஆணையிட்டது. இதையடுத்து வழக்கு விசாரணைக்கு ஆஜராக சீமானின் வீட்டில் வலசரவாக்கம் காவல் நிலையத்தினர் அண்மையில் சம்மன் ஒட்டப்பட்டது. அந்த சம்மன் கிழிக்கப்பட்டது சர்ச்சையானது. இந்த சூழலில் நேற்று மாலை 6 மணிக்கு வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் விசாரணைக்கு ஆஜராக உள்ளதாக சீமான் கூறியதால் நாம் தமிழர் கட்சியினர் திரளத் தொடங்கினர். இதையடுத்து போலீஸ் குவிக்கப்பட்டது. இதையடுத்து சேலத்தில் இருந்து விமானம் மூலம் சென்னைக்கு வந்த சீமான் அங்கிருந்து கார் மூலம் வடபழனியில் உள்ள ஹோட்டலில் வழக்கறிஞர்களுடன் ஆலோசனை நடத்தினார். பின்னர் வலசரவாக்கம் காவல் நிலையத்திற்கு புறப்பட்ட சீமான் ஏவிஎம் ஸ்டுடியோ அருகில் திடீரென காரை நிறுத்தினார். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. சுமார் 1 மணி நேரம் கழித்து வலசரவாக்கம் காவல் நிலையத்திற்கு சீமான் புறப்பட்டார். கார் காவல் நிலையத்தை நெருங்கியது. நாம் தமிழர் கட்சியினர் காரை சூழ்ந்து கொண்டனர். அதனால் டென்ஷனான சீமான் விலகிச் செல்லுங்கள் என கூறினார். இரவு 10 மணி அளவில் வலசரவாக்கம் காவல் நிலையத்திற்கு சீமான் வந்தடைந்தார். அப்போது வீரப்பன் மகளும் நாம் தமிழர் கட்சி நிர்வாகியுமான வித்யா ராணி தன்னையும் காவல் நிலையத்திற்குள் அனுமதிக்க வேண்டும் என்று வாக்குவாதம் செய்தார். காவலர்கள் தடுத்து நிறுத்திய நிலையில் அவர் கண்ணீர் சிந்தினார். உங்களுக்கெல்லாம் தெரியாதா? உங்க மனசாட்சிக்கெல்லாம் தெரியாது? ஒரு மனுஷன் வந்துட்டு ஒரு பொண்ணோட விஷயத்தை வச்சு எப்படி அரசியல் நடக்கிறாங்கன்னு உங்க மனசாட்சிக்கெல்லாம் தெரியாது? என்ன மக்கள் மத்தியில மானத்தை சொல்லி பேரை கெடுக்கணும்? என்ன 20 வருஷமா இதே போராட்டமா? ஒரு கட்சியை ஒழிக்கிறதுக்கு எத்தனை பேரோட ரத்தத்துல வருஷத்தோட போராட்டம் இந்த கட்சி. எத்தனை பேரோட சாவு, எத்தனை பேரோட உயிரிழப்பு, எத்தனை பேரோட கண்ணீர், எத்தனை பேரோட தியாகம் இந்த கட்சி. இரவு 10 மணிக்கு தொடங்கிய விசாரணை இரவு 11:15 மணிக்கு நிறைவுற்றது. உதவி ஆணையர், காவல் ஆய்வாளர் உள்ளிட்டோர் சீமானிடம் நடிகை விஜயலட்சுமியின் புகார் தொடர்பாக 50ற்கு மேற்பட்ட கேள்விகளை கேட்டதாக தெரிகிறது. விசாரணைக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த சீமான் பழைய கேள்விகளையே காவலர்கள் தம்மிடம் கேட்டதாகவும் தேவைப்பட்டால் விசாரணைக்கு ஒத்துழைப்பு அளிக்க காவலர்கள் கேட்டுக்கொண்டதாகவும் கூறினார். தம் வீட்டில் ஒட்டப்பட்ட சம்மன் படித்து முடித்ததும் கிழித்ததாக கூறினார். அழைப்பான யாரும் கிழிக்கக்கூடாதுன்னு இருக்குதா? இப்போ எனக்கு நீங்கள் கொடுத்தீங்க, கையெழுத்து போட்டு வாங்கினேன், அதை கிழிச்சு போட்டேன், என்ன பண்ணுவீங்க? கைது பண்ணி உள்ள போடுவீங்களா? செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த சீமான் தம்மை அசிங்கப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த வழக்கு நடைபெற்று வருவதாகவும் நடிகை விஜயலட்சுமியுடன் 6 மாதங்கள் மட்டுமே பழக்கம் இருந்தது என்றார். அப்படி ஒரு என்ன சொல்றது, ஒப்பந்தமோ அப்படி ஒரு இதோ இல்ல. ஆங்கிலத்தில் கமிட்மெண்ட் சொல்லுவாங்க, அப்படி ஒன்னே இல்ல. அது சரியே வரல. அதோட அது திருமணம்ங்கிற அந்த இடத்துக்கே வரல. மொத்தமாவே ஒரு ஆண்டுக்குள்ள ஒரு 6-7 மாசம் தான் வச்சிருப்போம். விரும்பியே தம்மிடம் விஜயலட்சுமி உறவு வைத்துக் கொண்டதாக சீமான் ஆபாசமாக பேசினார். நீ விரும்பி தானே நீங்க உறவு வச்சுக்கிட்டீங்க. அப்புறம் எங்க அதுக்கு என்ன பிரச்சனை? அதில் பிடிக்கல, பிரிஞ்சு போயிட்டீங்க. 15 வருஷம் ஆயிடுச்சு. எனக்கு கல்யாணம் ஆகியே 14 வருஷம் ஆயிடுச்சு. இதை யாரும் கேள்வி வைக்க மாட்டீங்க. இது காதல்னு ஒண்ணு இருந்தா, காதலிச்ச ஒரு பெண் உலகத்துல யாராவது காதல்னு ஒண்ணு இருந்தா இப்படி முச்சந்தில நின்று இப்படி கத்திட்டு யாராவது இருப்பாங்களா? இது காதலா கன்றாவியா? தனது குழந்தைகளுக்கு விவரம் தெரிய ஆரம்பித்து விட்டதாகவும் 15 ஆண்டுகளாக தம்மை அசிங்கப்படுத்தி வருவதாகவும் ஆதங்கப்பட்டார். அப்ப 15 வருஷமா என்னை பழி போட்டு அவமானப்படுத்துறீங்க. கொதறி திங்கிரியல எல்லாரும், என்னை என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை
என் மயன் பெரியவனுக்கெல்லாம் நல்லா விவரம் தெரிஞ்சிருச்சு. இதெல்லாம் அவன் பார்த்தானா, அவன் நண்பர்கள் பார்த்தா என்ன ஆவாங்க? அதுல உங்களுக்கு முகம் சுளிக்க மாட்டேங்குது. கேவலப்படுற அவமானப்படுறவன் சீமான், அவன் குடும்பம், அவன் பிள்ளைகள்னா என்னை சுத்தி நிக்கிறேன், இந்த என் மகன் நிக்கிறா, இவன் என்ன நினைப்பா என்னைய? அதெல்லாம் உங்களுக்கு அவமானமா இல்லையே? தன் மீதான பாலியல் வழக்கு நிரூபிக்கப்பட்டுள்ளதா என்றும் சீமான் ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார். பாலியல் குற்ற வழக்கு, என்ன குற்ற வழக்கு? என்ன பாலியல் குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கா? விரும்பி வந்து உற வச்சுக்கிட்டு போனவா அவ. சேட்டை பண்ணிட்டு அலையக்கூடாது. முகம் சொல்லிச்சா சுழிச்சுக்கிட்டு எனக்கு என்ன? எவன் சொல்றான்? காலங்காலம் அதை பேச்சு இருக்கிறவன். தம் மீதான பாலியல் புகாரில் நடிகை விஜயலட்சுமி மாற்றி மாற்றி தகவல்களை வெளியிட்டதாகவும் சீமான் குற்றஞ்சாட்டினார்.